வில்லேஜ் ஃபிஷிங் நெல்லை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அதிகாலையிலே மீன் பிடிக்க வந்தாச்சு. பாருங்கள், தூண்டியில் வளைச்சி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய புதராக இருக்கும். இந்த செடிகளுக்கு உடையில இருந்து தான் நம்ம இன்றைக்கி தூண்டில் போட போகிறோம். இதுக்கு அந்த பக்கமாக ஆறு போய்கிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற இறை பார்த்திங்கன்னா எப்போவுமே யூஸ் பண்ணுற பாசி தான். கொடுத்து அந்த தண்ணி உதவி போடுவோம். ஏன்னா இது உள்ள பாம்பு கிடந்தாலும் தெரியாது, அவ்வளோ பெரிய புதரு. பாருங்கள், உள்ள மீச்சு போகிற இடத்த பாருங்கள், ஃபுல்லாக செடி தான். குலைக்கு நடுவில் தான் தூண்டில் போட்டிருக்கிறோம். கடிக்குது, லேசாக கடிச்சிக்கிட்டு இருக்கு மீன். எங்களுக்கு அடிச்சாச்சு. பாருங்கள், நல்ல பெரிய மீன் இது. தூக்கி வச்சுவாங்க, கட்டி போட்டுருவோம். தூண்டிலேருந்து 10 கிலோ வந்துருச்சு மீன். நறுக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன் பார்த்தீங்களா. நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம தூக்கி வலையில் தூக்கி போட்டு வந்த மீனை இது உள்ளே போட கம்மிண்ணா. வலைப்பையில் போட்டச்சா தான் மீன் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கும். நானும் என்னமோ வலை நினச்சிட்டேன். உள்ளே போட்டது காவாது, தூக்கி தண்ணி உள்ளே போட்டு வச்சுருவோம். அடுத்ததாக தூண்டில் தூக்கி போட்டிருக்கோம். பாருங்கள் பாருங்கள், 2 சைட்லேயும் இந்த புதர் தான். அடுத்த சைட்லேருந்து தூண்டில் போட்டுறோம். நம்ம அதை கடிக்குது. இந்த அடிச்சாச்சு. அடுத்த மீன் அங்கே பாருங்கள், இது ஒரு மீடியமான சைஸ் மீன் தான். இதுவும் பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் மீன் தான். அங்கே பாருங்கள், கையை விட அகலமாக தான் இருக்குது இந்த மீன். மக்களே, இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய கெண்டை மீன்களும் கிடக்குது. ஆனால் நம்மளும் என்னென்ன மாவளமும் யூஸ் பண்ணி பிடிச்சி பார்த்தோம், ஒரு மீனும் மாற்ற மாதிரி தெரியல. வந்துட்டு நிறைய நாள் சும்மா தான் போயிருக்கிறோம். உங்களுக்கு யாருக்காவது எந்த மாவு வச்சு மீன் பிடிச்சி கெண்டை மீன் பிடிச்சா கெண்டை மீன் மாட்டோம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், என்ன மாவு போடலாம் அப்படின்னு. பாருங்கள், அடுத்ததான் நம்ம பாசி வச்சு தான் தூண்டி போடுறோம். மண்புழு போட்டோம்னா ஃபுல்லாக கேட் ஃபிஷ் தான் மாட்டுது. இந்த அடிச்சாச்சு. அடுத்த மீன் உள்ள லேசாவாச்சு உள்ள போயிட்டாலே இருங்க. என்ன காத்தி உள்ள போட்டுருவோம். இதோட மீன் பொடி மீன். நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா அந்த புதர்லேருந்து தண்ணி உள்ளே வந்து தான் நிற்கிறோம். நம்ம நிற்கிற இடமும் தண்ணி தான் கிடக்குது. அந்த இடத்துல தூண்டி அதே இடத்துல போடுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இடுப்பளவு ஆழம் இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான். இந்த இடத்துல மீன்கள் நிறையா நிற்கிது. கடிக்கிறது வந்து அடிச்சாச்சு. பாருங்கள், அடுத்ததாக ஒரு பெரிய மீன். நம்ம பிடிச்ச மாதிரி இதுவும் நல்ல பெரிய சைஸ் மீன் தான். மீன் கொஞ்சம் தண்ணிக்கிட்டு இருந்து அப்புறம் எடுக்கணும். நல்லாயிருக்கும். இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம அதிகாலையில் மட்டும் தூண்டில் போட்டால் மட்டும் தான் இந்த மாதிரி மீன்கள்லாம் மாட்டுது. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னா கூட 10 மணி தாண்டிடுச்சுன்னா கூட மீன்கள் எதுவும் கடிக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் தூண்டில் போட்டு உட்காந்துருக்கோம், கடியே இல்லை. பிறகு அடுத்த ஒரு மீன் அடிச்சாச்சு. ஏன்னா ஒரு சின்ன சைஸ் மீன், ரொம்ப பொடி மீன். இதை கொண்டு போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதோட விட்டுடலாம். எப்படி துள்ளுது கரெக்டாக நம்ம உட்காந்துருக்க இடம் மட்டும் தண்ணி இல்லை, பின்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி, முன்னையும் தண்ணி. பாருங்கள், அது தெரியும். இந்த அடுத்த மீன் இதுவும் ஒரு சின்ன சைஸ் மீன் தான், கொஞ்சம் மீடியமான சைஸ். இந்த இடத்துல ஃபுல்லாக சின்ன சின்ன சைஸ் மீன்களாக கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டு போட்டதும் வந்த பெரிய பெரிய மீன்கள் தான். அடுத்தெல்லாம் சின்ன சின்ன மீன்கள் தான் வந்துட்டுருக்குது. போடுவோம். ஏன்னா இப்போ அந்த இடத்துல ரொம்ப நேரமாக இருந்துட்டோம், மீன் எதுவும் கடித்த மாதிரி தெரியல. அடுத்தெல்லாம் சின்ன சின்ன மீன்கள் தான் கடிச்சிட்டு இருக்குது. போட போட பாசி மட்டும் காலியாகுது. அதனால் கொஞ்சம் தள்ளி வந்து போடுவோம் சொல்லி இந்த தண்ணியில் நடந்து போகிறோம். இதுக்கு இந்த பக்கமாக போட்டு பார்க்கலாம். எல்லாம் பக்கத்தில் தான். அதுக்கு அடுத்த சைடாக போட்டு பார்ப்போம் அப்படின்னு தள்ளி தரிக்கிறோம். அது நம்ம தண்ணி 2 மீன் போட்டு தோண்டியில் போட போகிறோம். இதுக்கு அடுத்து ஃபுல்லாக ஆழம். கரெக்டாக கரமேட்டில் நிற்கிறோம் நம்ம. அடிச்சாச்சு. போட்டதுமே அடிச்சிச்சு. பாருங்க, அது ஒரு நல்ல பெரிய சைஸ் மீன். ஒரு நல்ல சைஸ் மீன் தான் இதுவும். வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தான் பாசியை குறைப்போம். உள்ளதுக்கு போட்டுக்குள்ள இந்த அடிச்சிருச்சு. இது ஒரு மீடியமான சைஸ் மீன். பாருங்க, இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.